சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்று உன் அப்பா உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லியே தீர வேண்டும் என்று உன் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கின்றேன். என் மீது உனக்கு உண்மையான மதிப்பு இருந்தால் இந்த அப்பாவை உன்னை தேடி வந்ததற்கான காரணத்தை புரிந்து கொண்டு என்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து என்னை நீ உள்ளே அழைக்கும் பட்சத்தில் நான் வந்த காரணத்தை உனக்கு தர நினைக்கின்ற விஷயத்தை என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உனக்காக இந்த சாயப்பா உன்னை தேடி வருவது சில காலமாக தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே சாயப்பா உன்னை தேடி வருகிறார் என்பது நடக்குமே, ஆனால் நிச்சயமாக உனக்குள் எந்த விதமான குழப்பங்களும் வர வேண்டும். ஆனால் சில காலமாக நான் அடிக்கடி உன்னை தேடி வருகிறேன், அடிக்கடி உன்னோடு பேசுகிறேன் என்றால் நிச்சயமாக அது யோசிக்க வேண்டிய விஷயம்தானே. ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகிறது. அதை நடத்தி வைக்க சாயப்பா வருவார், அல்லது அதை தடுக்க சாயப்பா வருவார். நல்லது என்றால் அதை நடத்தி வைத்திடவும், அதுவே உனக்கு தீயது என்றால் அது உன் வாழ்க்கையில் நடக்காமல் தடுத்து நிறுத்தவும் சாயப்பா முன் நின்று அதை என் முன் நிற்பார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் யாரும் இல்லை என்று சொல்ல முடியாதல்லவா. இதில் உனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அல்லவா. அப்படி இருக்கும்போது இன்று உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக கவனிக்க உண்மையை சொன்ன துடிக்கும் சாயப்பாவிற்கும் என் குழந்தைக்கும் நிச்சயமாக நீ கொஞ்சம் என்னவென்று செவிகொடுத்து கேட்டால் மகிழ்ச்சி அடைவேன் அல்லவா. உன்னுடைய வாழ்க்கையின் மீது நான் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதை விட, ஒரு தகப்பனால் தன் குழந்தைகளின் வாழ்க்கை எப்படி வழிநடத்துவாரோ அப்படி நான் வழி நடத்துகிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். எப்பேற்பட்ட இன்னலிலும் சோதனையிலும் சாயப்பா உடனிருந்து உனக்கு கை கொடுக்கிறேன் என்பதுதானே உண்மை. நான் உன்னை எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் விட்டு விடுவதில்லை. உன்னை விட்டு நான் விலக நினைப்பதும் கிடையாது. உன்னை சுற்றி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதை உனக்கு உணர்த்தி சொல்லிட நான் எங்கிருந்தாலும் உன்னை தேடி வந்து விடுவேன் என்பதுதான் உண்மை அல்லவா. என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அனுபவ பாடங்கள் எல்லாம் என்ன தெரியுமா? அதுவும் நீ தாமதமாகத்தான் புரிந்து கொண்டிருக்கின்றாய். எழுதியது எளியதுதான், படிக்க நடக்கும். அதாவது உன் தலையில் எழுதிய விஷயம் எழுதியது போலத்தான் நடக்கும். பணம் கொடுக்கின்ற தைரியத்தை வேறு யாராலும் கொடுக்க முடியாது. பணம் என்ற ஒன்று இருந்தால் தைரியமாக எழுந்து வெளியில் செல்வது, பணம் இல்லை என்றால் ஒரு மூலையில் முடங்கி கிடப்பது தானே என்ற இயல்பாக மாறிவிட்டது. நீ நன்றாக யோசித்துப் பார். உன் தந்தையோ உன் தாயோ பணம் இருக்கிறது என்றால் நன்றாக சிரித்து பேசுவார்கள். என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பார்கள். வெளியிலும் மகிழ்ச்சியாக செல்வார்கள். அதே நேரம் பணம் என்ற ஒன்று இல்லை என்றால் எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் முடங்கி விடுவார்கள். நாம் எதிரில் இருப்பவர்கள் நம் பணத்தை பார்த்து தான் நம்மை மதிக்கிறார்கள் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது. வாழ்க்கையில் யாரையும் உன்னால் சந்தோஷப்படுத்த முடியாது. சில நேரங்களில் ஒருவரிடம் பேசி பேசி அந்த நிம்மதியை நீ இழப்பதை விட நீ அமைதியாக இருப்பதே மேலானது என்பதனை நீ புரிந்து கொள். எல்லா விஷயங்களும் நடக்க வேண்டிய நேரத்தில் தானாக உனக்கு நடக்கும் என்பதுதான் உண்மை. எதிர்பாராத ஏமாற்றங்களும் பிரிவுகளும் ஒருவரை உயிரோடு கொன்று புதைக்கும். அதனால்தான் யாரிடமும் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் பழக வேண்டும் என்று உன் சாயப்பா அடிக்கடி உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அவர்களை எல்லோரும் தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்வார்கள். ஆனால் அந்த நல்லவர்களுக்கு ஏதேனும் தேவை இருந்தால் அதை ஒருபோதும் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இதுதான் இந்த மனிதனுடைய இயல்பான குணங்கள். இதைத்தான் அவர்கள் இயல்பாகவே தனக்குள் வைத்திருக்கின்றார்கள். யாரிடம் இருந்து நமக்கு என்ன கிடைக்கும், ஏது கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு, யார் நமக்கு எதை செய்வார்கள் என்பதை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக செய்துவிட துணிந்துவிட்டால் அது போதும். இதனை நீ சரியாக ஏற்றுக்கொண்டால் அது போதும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி எல்லா நிலையிலும் உனக்கு விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு உறுதியாக கொடுக்கப்படுகிறது என்பதை முதலில் நீ தெரிந்து என்ன நடக்கிறது என்று என் குழந்தை, எதையும் நினைத்து நீ கலங்காதே. எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கை கடுமையானது என்று நீ யோசிக்கிறாயா? நிச்சயமாக இதைவிட எத்தனை கஷ்டங்கள் இருக்கின்ற இந்த மனிதர்களை சற்று சிந்தித்துப் பார். நீ அனுபவிப்பது எல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை என்று உனக்கு புரிய வரும். நீ யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை என்று உனக்கு நிச்சயமாக தெரிய வரும்.
என் குழந்தையே, வயது முதிரும் நேரம் கவனிக்க யாரும் இல்லாமல் விடப்படுகின்ற ஒரு நிலை இருக்கிறதல்லவா? அதைவிட கொடுமையான நிலை என்ற ஒன்று இங்கு இருக்கிறதா என்று என் குழந்தை நீ யோசிக்க வேண்டும். அப்படி ஒரு நிலை யாருக்கும் வரக்கூடாது. ஒருவருக்கு தன்னை கவனிக்க யாரும் இல்லாமல் ஒரு நிலை கிடைக்கிறது என்றால், அந்த இடத்தில் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமானது, அவர்களின் பாவங்கள், பூர்வ ஜென்ம பாவங்கள், கர்ம வினைகள் அதிகமாக இருப்பதுதான் இவர்களை பாழாய்ப்படுத்தி எடுக்கிறது என்று என் குழந்தை சில நேரங்களில் எல்லாம் சற்றென்று நான் சொல்வது எதற்கும் அழக்கூடாது. ஏனென்றால் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ அழுது அழுது பழகிவிட்டாய். ஆனால் உன்னை சுற்றி எந்த நல்ல விஷயங்களும் உனக்கு நடக்காது. உன்னை தேடி எந்த உண்மையான விஷயங்களும் வராது. என் அன்பு குழந்தையே, மேலும் மேலும் உனக்கு வேதனைகள் தான் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அழுதால் நீ தோற்று விடுவாய், அளவில்லை என்றால் பைத்தியமாக்கி விடுவாய். இது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சவால். தோற்று விடுவோம் என்று உறுதியானவர்கள் உன் தோற்கக்கூடாது என்ற பிடிவாதத்தோடு நீ நடந்தால் போதும். அதைத்தான் சாய் அப்பா உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த அப்பா உன் அப்பனாக நினைத்தால் நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும். உறவுக்காரர்களிடம் எப்பொழுதுமே சொந்த பந்தங்களிடம் சரியும் பழகு. பழங்கும்போதும் சுண்ணாம்பு போன்று நீ பழக வேண்டும். ஏன் தெரியுமா? அதை நாம் தேவைக்கு அதிகமாக அளவுக்கு மீறி எடுத்து விட்டோமானால் வாய் வெந்துவிடும். அதுபோலத்தான் இந்த உறவுகளோடு உன்னுடைய நெருக்கம் உன் வாழ்க்கையை அழித்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. இவர்களுடைய நெருக்கமும் பழக்கமும் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகுதியான கஷ்டங்களை கொடுத்து விடும் அளவுக்கு மீறி செல்லும் பொழுது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து விடுவதில்லை என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டது போலவே உனக்கு கிடைத்து விடுவதில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாற்றங்களை, இந்த தருணங்களை என்னவென்று உனக்கு உணர வைத்த நான் இனியும் உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு மாற்றத்தையும் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. சாயப்பா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உன்னை தேடி வந்து உனக்கு அத்தனை நம்பிக்கையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, இதிலிருந்து எப்பொழுதும் நீ விரும்பியதை சரியாக பெற்றிட வேண்டும் என்பதை மறந்து விடாதே. அப்படி நம்பு, உன்னை எப்பொழுதுமே சரியானபடி மீட்டெடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த சாயப்பா என்றுமே உனக்காக, அப்பா எந்த ஒரு விஷயத்தையும் உனக்காக தரக்கூடியவர். இதை ஒருபொழுதும் நீ மறக்காதே. காரணமில்லாமல் கலைந்து போக இது கனவு கிடையாது. உயிர் உள்ளவரை தொடரக்கூடிய உண்மையான ஒரு பந்தம், உனக்கும் எனக்கும் இடையிலான ஒரு பந்தம். இதையெல்லாம் எப்பொழுதும் நீ தெளிவாக தெரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். உனக்கென்று நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். அப்பாவின் அன்பு உன்னை எப்படியும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இருந்து மீட்டெடுத்து விடும் என்பதை நீ நம்புவது உண்மைதானே? உனக்கு விரும்பியது எல்லாம் சரியாகவே கிடைக்கும் என்பது நீ யோசிப்பது உண்மைதானே? அப்படியானால் அப்படி நம்மை முதலில் நீ ஏற்றுக்கொள். மற்ற எல்லா விஷயங்களும் தானாகவே உனக்கு நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். மற்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எப்பொழுதும் உனக்கு கிடைக்கின்ற சில உறவுகள் உன்னை எந்த அளவில் வேதனைப்படுத்தியிருந்தாலும், எந்த அளவில் உன்னை காயப்படுத்தியிருந்தாலும் அந்த உறவுகளை எல்லாம் நீ ஒருபொழுதும் எண்ணி கலங்காதே. இவர்கள் செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் நினைத்து நீ மனம் வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்று நீ எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டு இந்த அப்பாவை நம்புகிறாயோ அப்பொழுது சாயப்பா உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கை என்னவாக மாற்றும் என்பதை நீ கவனித்து விடுவாய். உனக்கு நான் நடத்தக்கூடிய அத்தனை விஷயத்திலும் இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய புரிதல்கள் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். நடந்து முடிந்தது எல்லாம் ஒரு கனவாகவே இருந்துவிடப் போகட்டும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்து விட்டால் அது போதும். உன்னை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என்பது உனக்கு புரிந்து கொண்டால் போதும். உனக்கென யார் இருக்கிறார்கள்? உனக்கென என்ன இருக்கிறது? ஒருவர் உன்னோடு நடந்து கொள்ளும் விதம், உன்னை விட்டு இவர்கள் விலகுகிறார்களா இல்லையா என்பது போன்ற மிகப்பெரிய மனக்குழப்பத்தை எல்லாம் உனக்கு தருகிறது என்றால் அந்த இடத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றது. உன்னை விட்டு ஒருவர் விலக முடிவெடுத்து இருக்கிறார் என்றால் அவரினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவரினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கை எதை நடத்தி கொடுக்கும் தெரியுமா? எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இவர்களினுடைய நடவடிக்கைகளை நான் சொல்கின்றேன். இனிமேலாவது ஒன்றும் தெரியாதது போல் இருந்து கொண்டு யாரிடமும் நீ தேவையில்லாமல் சிக்கிக்கொள்ளாதே. எப்பொழுதுமே நீ அனுப்புகின்ற செய்திகளுக்கு தாமதமாக பதில் வரும். இப்பொழுதுதான் கைபேசியை எல்லோரும் வைத்து அதில் தகவல்களை பகிர்ந்து கொள்கின்றார்கள் அல்லவா? அதன் வழியாக ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ளும்போது அதை பார்த்துவிட்டு பார்க்காதது போல் இருந்து கொள்வதும் பதிலை கொடுக்காமல் இருப்பதும் இவர்களுக்கு வழக்கமாகிவிடும்.
அடுத்து உன்னுடைய அழைப்பை அலட்சியம் செய்வார்கள். பிறகு உன்னிடம் முன்பு பேசியது போல் இல்லாமல் குறைந்த நேரம் மட்டுமே பேசுவார்கள். அதன் பின் மரியாதை குறையும். முன்பு இருந்தது போல் மரியாதை இருக்காது. முடிவாக மற்றவர்கள் முன்பு உங்களை அவமானப்படுத்தி பேசுவதற்கு ஒருபோதும் யோசிக்கவே மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் அவர்களாகவே விலக்குவதற்கும் முன்பு நீயாக விலகி விடுவதும் உனக்கு நல்லது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாருடைய மாறுதலுக்காகவும் நீ உன்னை வருத்திக் கொள்வாய். யார் மாறிவிட்டார்கள் என்று சொல்லி நீ வருந்திக் கொண்டிருக்காதே. யாரும் இங்கு நிரந்தரமும் இல்லை. எந்த மனிதர்களும் சந்தர்ப்பத்திற்கு தகுந்தாற் போலத்தான் நடந்து கொள்கிறார்கள். இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு சரியாக நடப்பதை நீ கட்டாயம் என்னவென்று தெரிந்து கொள்வாய். உனக்கென்று நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற எல்லாவற்றிலும் இனி உனக்கு நிச்சயமாக புரியக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கிறது என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, ஈடு இணை இல்லா சாயப்பாவின் அன்பு எதிர்பார்ப்பில்லாதது. அப்பாவின் அன்பு எதையும் இடத்தில் கேட்கக்கூடியது அல்ல. உனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் இங்கு இந்த அன்பு உனக்கு உறுதியாக கொடுக்க நீ விரும்பிய அத்தனையும் இந்த அப்பா உனக்கு நிறைவாக ஏற்றுக்கொள்ளும். ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக இந்த வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.